ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் ஸ்ரீ நரோத்தம தாஸ் டாக்கூருக்கு ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். அதே படிக்க போகிறேன். இங்கே நரோத்தம தாஸ் டாக்கூர் நம்ம இதயத்திலே ಇಲ್ಲ ಭಗವಾನ್ಗೆ ಉಳ್ಳ ಆತ್ಮಿಕ ಅನುಭವಗಳು ವರ್ಣ சொன்னா நம்ம வெளியில என்ன வைராக்கிய காட்டணும். कर्मी ज्ञानी मिच्छा भक्त ना होवे ताते अनुरक्त विशुद्ध भजन करो मन ब्रज जनेरा जई रीत ताहाते डुबाओ चित ऐसे परम तत्व धन. ஓ மனசே, கர்மிகள், ஞானிகள், போலி பக்தர் இவங்களுக்கு கூட சேராது. சுத்த பக்தி பண்ணு. நீ மனசு இதயம் பிரஜவாசிகள் எப்படி கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு அப்படி பண்ணு. இதுதான் பரம உயர்ந்த சத்தியம் தத்துவம். இதுதான் ஆத்மீக சொத்து. இப்போ இங்கே கர்மிகள் சொன்னால் அவங்களு இந்த உலக கர்மங்கள் அவங்களுக்கு கூட நம்ம சேர்ந்தா பக்தர் தான். குடும்பத்தில் உள்ள பேச்சு பேசிகிட்டு இருப்பான். குடும்பத்தில் உள்ள கஷ்டமோ குடும்பத்தில் உள்ள சுகமோ அவங்களுக்கு கூட சேரும்போது நம்ம குடும்பத்தில் உள்ளது பேசுவோம். அது பக்தி எங்கே இருக்குது? ஞானிகளை சொன்னால் அறிவு பார்த்து பேசிகிட்டு இருப்பான். இந்த உலகத்தின் அறிவு அந்த பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறது? இனி போலி பக்தன் சொன்னால் எல்லாம் வேஷம் போட்டிருப்பான் பக்தன் போல. அவனுக்கு பணத்துக்கு வேண்டி பண்ணிகிட்டு இருக்கானோ, புலன் திருப்திக்கு வேண்டி பண்ணிகிட்டு இருக்கானோ. இந்த 3 பேருக்கு தூரம் இருக்கணும். பாருங்கள், ஒரு உண்மை இருக்குது. நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கோம் சாவறதுக்கு தான். இங்கே இருக்க முடியாது யாருமே. எவ்வளோ நாள் நம்ம இனி வாழுவோம் நமக்கு தெரியாது. அப்போ இந்த சத்சங்க பேரில் போய் ஒரு இந்த தேவையில்லாத லேடிஸ் பேசுவான். ஐயோ பார்க்கணும். இதெல்லாம் வேஸ்ட். கர்மத்தின் பேச்சுகள் இந்த ஆணுங்களும் பேசுவான். அவங்களு தொழில் வேலை இந்த பேச்சு பேசுவான். இந்த பெண்கள் மாமியார் கணவன் இந்த பேச்சுகள் பேசுவான். இந்த மாதிரி பக்தர் தான். அவர் பக்தர் கிடையாது சொல்லலாம். பட் நம்ம யார் பிரஜ பாவத்தில் பஜனை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அவர் இந்த மாதிரி மக்களுக்கு தூரம் இருக்கணும். ரெண்டாவது இந்த யோகா தியான அறிவு இந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருப்பான். சொன்னால் ராதா கிருஷ்ணர் சேவை மதுர பக்தி விட்டு வேறு யார் என்ன பேசிகிட்டு இருக்கான் அந்த மாதிரி ஆளுகளுக்கு தூரம் இருக்கணும். சில பேர் 5-10 நிமிஷம் பக்தி பேசுவான், அப்புறம் 1 ஹவர் சம்சாரம் பேசுவான். இதெல்லாம் போலி பக்தர். இதெல்லாம் தூரம் இருக்கணும். வாழ்க்கை எவ்வளோ இருக்கு தெரியாது. நம்ம தனியாத பொண்ணு யாரு கூட வரமாட்டான். இந்த தேவையில்லாத ஆளுகளுக்கு சேர்ந்து நம்ம அப்படி ஆயிடுவோம் குப்பை. चैतन्य चरित्रामृतத்தில் சொல்லியிருக்கு, பக்தி வினு கौन साधना देते नारे फल सब फल देय भक्ति स्वतंत्र प्रबल अजागल स्थन न्याय अन्य साधन. எல்லா பலன் நமக்கு பக்தி இல்லாமல் எந்த சாதனை நமக்கு பலன் கொடுக்காது. என்ன பலன் வேணும் கொடுக்கும். என்ன பக்தி சுதந்திரமாக இருக்குது. அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. வேறு எல்லா சாதனை டைம் வேஸ்ட். இப்போ நம்ம புரியணும் வாழ்க்கை எப்படி. இந்த மிஸ்ர பக்தி சொல்லுவோம். ஒரு பக்கம் சம்சாரம், இது ஒரு பக்கம் பக்தி. இதெல்லாம் விடுங்க. வேறவங்களை சம்சார பார்த்து புரிஞ்சு என்ன ஆக போகுது?
असत्संग त्याग ये वैष्णव आचार स्त्री संगी एक असाधु कृष्ण अभक्तार சைத்தன்ய சரித்தாமத்தை சொல்லிட்டு இருக்கு போலி சங்கம் தியாகம் பண்ணணும். இதுதான் வைஷ்ணவர்ಗೆ ஆச்சாரம். இப்போ ஸ்திரீ சங்கி யார் பெண்கள் ஆண் கூட சேர்றது இந்த என்ன புலந்திருப்தியில் இருக்காங்க, அவங்களுக்கு தூரம் இருக்கணும். இன்னொன்று அசாது, சாது போல வேஷம் போட்டிருக்கான், பட் உண்மையாக சாது கிடையாது. மூணாவத்தவன் கிருஷ்ண பக்தனே கிடையாது. இந்த 3 பேர் சங்கம் பண்ணக்கூடாது. விவகாரம் வேறு யாரு எல்லாருக்கும் வராரு கிருஷ்ணன் போயிட்டே இருக்கணும். இப்போ அதுக்கப்புறம் நரோத்தமதாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, விசுத்த பஜனை கரோ மன, ஓ மனசு சுத்த பக்தி பண்ணு. சுத்த பக்தி சொன்னால் ஸ்ரீ நாரத பஞ்சராத்திரத்தில் சொல்லிட்டு இருக்காங்க, சர்வோபாதி விநிர்முக்தம் தத் பரத்வேன நிர்மலம் ரிஷிகேன சேவனம் பக்தி ருச்சத்தை. நம்ம நம்ம சொந்த ஆசைகளை விட்டுட்டு இந்த பிரிவிலோ அடுத்த பிரிவிலே நம்ம புலன்கள் பகவான் ரிஷிகேஷன் கிருஷ்ணன் சேவையில் போடுறது. இதுதான் பக்தி சொன்னால் இதுதான் சொல்லி ரூப கோஸ்வாமி பாத் பக்தி ரசாமிருத்த சிந்துவில் சொல்லிட்டு இருக்காங்க, அந்யாபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் ஆனுகூல்யன கிருஷ்ணானுஷீலனம் பக்தி ருத்தமா. நம்ம எல்லா இந்த உலகத்தில் உள்ள ஆசைகளை விட்டுட்டு இந்த ஞானம் கர்மம் இதுக்கு தூரம் இருந்து கிருஷ்ணனுக்கு எப்படி அனுகூலம் இருக்குது, கிருஷ்ணன் எப்படி சொல்லியிருக்காங்க அதுபோல நம்ம என்ன பண்ணுவோம். இதுதான் உயர்ந்த பக்தி சொல்லி. இப்போது நம்ம பக்தி சொன்னால் பிரஜ ஜனேரா ஜெயிலித்தி சொல்லிட்டு இருக்காரு நரோத்தமதாஸ் டாக்கூர். பிரஜ ஜனா சொன்னால் பகவான் கிருஷ்ணர் கூட யார் இருந்தார் பாருங்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சரிதாமத்திலே பிரஜத்தில் உள்ள மக்கள் சுத்த ராகானுக பக்தி பண்ணிட்டு இருந்தார், பஜனை பண்ணுவார். வெங்கடப்பட்டாக ஸ்ரீரங்கத்தில் வரும்போது மகாபிரபு சொன்னது, ब्रज लोकेर भावे पाई ताहार चरण तारे ईश्वर कोरी नाही जाने ब्रजजन केहो तारे पुत्र ज्ञाने उदुखाले बांधे केहो तारे सखा ज्ञाने जिनी छोर चंदे कांते ब्रजेंद्र नंदन तारे जाने ब्रजजन ऐश्वर्य ज्ञान नाही निज संबंध मनन ब्रजलोकेर भावे जे कोरे भजन से जान पाई ब्रजे ब्रजेंद्र नंदन. ब्रजवासिகள் சொன்னால் மகாபிரபு சொல்லிட்டு இருக்கார், அவர் பாவத்திலே நம்ம பக்தி பண்ணும்போதா பகவான் கிருஷ்ணனுக்கு தாமரை பாதம் கிடைக்கும். அவங்களுக்கு பிரஜவாசிகளே கிருஷ்ணன் பகவான் சொல்லியே தெரியாது. சில பேர் தனக்கு மகன் நினச்சிட்டு இருக்கான். இப்போ யசோதை ஓரளில் கட்டி விட்டான், மகன் நினச்சிருக்கான், பகவான் சொல்லி கட்டுவாள். யாருமே பகவானுக்கு ஃப்ரெண்ட்ஸு சகாக்கள் பகவானுக்கு தோளில் ஏறிடுவார் ஃப்ரெண்டு சொல்லி. அவங்களெல்லாம் ஒரு நந்த மகாராஜுக்கு மகன் சொல்லி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஐஸ்வர்ய இது அறிவு கிடையாது. அவங்களுக்கு ஒரு தனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது கிருஷ்ணர் அதுதான் நினச்சிட்டு இருப்பான். யார் பக்தன் பிரஜவாசிகள் போல பாவம் வச்சு பக்தி பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் பிரஜேந்திர நந்தன கிருஷ்ணனை கிடைக்கும். இப்போ நம்ம கௌடிய வைஷ்ணவர் நம்ம ராதா கிருஷ்ணருக்கு சொன்னால் ராதாக்கு தாசி மஞ்சரி ஆகி நம்ம பக்தி பண்ணிட்டு இருக்கோம் அந்த பாவத்தில். அப்போது அந்த இது இருக்கணும். அது வச்சு இங்கே அங்கேயும் அவங்களையும் இவங்களும் சங்கம் பண்ணுறது நம்ம பக்தியில் நம்ம நஷ்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு வேண்டி பிரஜவாசிகள் மஞ்சரிகளை எப்படி பக்தி பண்ணிட்டு இருக்கான், மனசில் ஃபுல்லாக அந்த பாவங்கள் இருக்காது. வெளியிலே கூட தேவையில்லாத சங்கம் விடணும்.
ನಮ್ಮ ಕುಟುಂಬம் ಕಡಿಮೆ ವೇಳೆ விடுறது சொல்லலாம். பட் அது கிருஷ்ணார்ப்பண பாவத்தில் பண்ணிவிட்டு இனி தேவையில்லாத களிகளை அதை தூரம் பண்ணணும். அந்த பக்தர் இருந்தால் நமக்கு என்ன, நம்ம போகும்போது யாரும் கூட வருவாங்க இல்லை, டைம் வேஸ்ட். ஹரி போல் தண்டவத் பிரணாம்.